அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சனில். என்ன பெரிய புடலங்காய் சமையல் அப்படின்னு நினைக்காதீங்க. புடலங்காயை வச்சு 3 வகையை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். புடலங்காய் வாங்கி தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வச்சு லைட்டாக உள்ள உப்பை தூவி நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் அந்த தட்டை வச்சு மேலே புடலங்காய் சேர்த்து லைட்டாக உப்பை தூவி 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க அதை நல்லா வேக வச்சு எடுத்துங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கலர் மாறவே மாறாது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷம் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சு சூடானோன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கருவேப்பிலை போட்டு இந்த புடலங்காயை சேர்த்து வதக்கி இறக்க வேண்டியது தான். நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி இதில் போட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் ஒன்றுமே போடலை, வெறும் கடலை பருப்பு போட்டு தான் தாளித்து இறக்கியிருக்கேன். புடலங்காய் இருக்குது, இப்போ நறுக்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக இதேமாரி நறுக்கிங்க. தண்ணியை தெளித்து லைட்டாக உப்பை போட்டு அதே மாதிரி 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் கடாய் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அந்த புடலங்காயை சேர்த்து மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்து இறக்குறப்போ தேங்காய் போட்டு இறக்கி எடுத்திங்கன்னா பொரியல் ரெடி. நான் வறுத்த தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு சேர்த்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். கீரையும் புடலங்காயும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணுறது? எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்ட கீரை கொஞ்சமாக இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு வந்து நல்லா முளைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். புடலங்காய் ஒன்று அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச புடலங்காயில் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் புடலங்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கடாயை சூடு பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதையெல்லாம் போட்டு தாளித்து உப்பை சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால புடலங்காயிலேருந்து தண்ணி விட்டுருக்கும். அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்து புடலங்காயை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. அந்த வெங்காயம் புடலங்காயில் உள்ள தண்ணியே போதும். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் நல்லா வெந்துடும். 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நறுக்கி வச்ச கீரையை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ கீரைக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அந்த ஆவியிலேயே புடலங்காய் இருக்கிற சூட்டிலேயே வெங்காயம், அந்த புடலங்காய், இந்த கீரை, அந்த ஆவியிலே இந்த கீரை நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குறைஞ்ச தீயில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக மல்லித்தலை போட்டால் எப்படி ஆகும் அதே மாதிரி கீரை அழகாக வெந்து வந்துடும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு கீரை சாப்பிட்டா மாதிரி இருக்கும். காயும் நமக்கு கிடைச்சிரும். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாம். இதே கூட்டாக வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நீங்கள் கூட்டாக கூட செய்யலாம். புடலங்காயில் 3 விதமான பொரியல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸில் தான் நான் அடுத்த வீடியோ போடணுங்கிற எண்ணமே எனக்கு வருது. அதனால் மறக்காமல் கடந்து போகாமல் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி.